ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன தெரியுமா? ஃபெயிலியர், மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். லாஸ்ட் ஆகஸ்ட் 2024 நான் வந்து துபாய்க்கு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை நம்பி தான் நான் துபாய்க்கு வந்தேன். என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாங்கலை, உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணித்தரேன், இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. வந்த இடத்துல அவங்க எனக்கு ஃபோன் எடுக்கலை. இன்றைக்கி எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, நாளான்னைக்கு எடுப்பாங்க. இதே மாதிரி நான் டைமை கடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்போ நான் எடுத்துகிட்டு வந்த பணங்களும் காலியாக போச்சு. சொல்கிறதுக்கு வெக்கனாம படலைங்க. ரோட்டில் தான் ஒரு 3 நாள் நான் படுத்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நான் சாப்பாடே சாப்பிட்டேன். என் கையில் சுத்தமாக காசு கிடையாது. அப்போது ஒரு நாள் வந்து நான் ரோட்டில் இருக்கும்போது சரியான செம்ம வெயில் இங்கே. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எடுத்தேன். பார்த்தா எங்கள் அம்மா. என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்களும் நல்லா இருக்கியாப்பா, உன்னோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பக்கம் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அம்மா கிட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். அவங்க ஃபோன் வச்சுட்ட அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, அம்மாவுக்கு தைரியம் சொல்ல தெரிஞ்ச உனக்கு ஏன் உனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி இறங்கி ஓட ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே, உனக்கு நீயே தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறணும், நீயே தான் உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துக்கிறணும், நீ போய் ஜெயிக்கலான்னு. அப்போது என்னோட பிஸ்னஸ் விஷயங்களை அடுத்தது எல்லாருக்கிட்டையும் போய் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது ஆண்டவனாக பார்த்து எனக்கு ஒருத்தரை கை காட்டினாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போனேன், என்னோடய பிஸ்னஸ் பிளான்ஸை பற்றி சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போத்துலேருந்து ஈ வாஸ் மை இன்வெஸ்டர். இப்போது உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் அவர் தான். இப்போவும் அவர் என்ன ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டுருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்லி நான் திரும்ப அப்படியே உட்காந்தேன்னா என்னால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. ஸோ என்ன தான் சக்ஸஸ் ஆனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. ஃபெயிலியரை நினச்சி நான் அன்றைக்கி போயிருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த துபாயில் உட்காந்துருக்க மாட்டேன். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த ஃபெயிலியரை நான் ஒத்துக்கிட்டேன்னா. ஸோ நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டேன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஓடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க. நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் 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 ஜெயிப்போம். தேங்க்யூ.